அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். போராடுகிறேன், பிரயாசப்படுகிறேன். பிரயாசம் இருக்குது, போராட்டம் இருக்குது. ஆனால் யாருடைய பலத்தின்படி? அவருடைய பலத்தின்படி. எனக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய பலத்தின்படி. அப்ப அவருடைய பலத்தின்படி, எனக்குள்ள கிரியை செய்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுறதுனால என்னுடைய போராட்டம் பிரயாசம் கூட ஈஸி ஆயிடுது. ஏன்னு சொன்னா அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு. இந்த விழுந்து போன மனிதன் எப்போ அவனுடைய முயற்சி, அவனுடைய பிரயாசம், அவனுடைய பலத்தில் வாழ்த்து பழக்கப்பட்டவனாய் இருக்கிறான். நம்ம ரட்சித்தவொன்னு அவர் என்ன சொல்றாரு? நான் உனக்குள்ளே வந்து உனக்குள்ளே கிரியை செய்து கொண்டு இருக்க போறேன். ஏன்னு சொன்னால் இப்படியே விட்டா நீ உன்னுடைய பலத்தின்படி உன்னுடைய இதன்படி தான் வாழுவே. உன்னை ஒரு லிமிட்லெஸ் பர்சனா மாற்றும்படியாக தான் நான் உள்ள வந்து இருக்கிறேன். நான் உள்ள இருக்கிறதுனால நீ வரம்புகளை எல்லாம் மீறி நீ நினைக்கிறதுக்கும் கேட்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக உன்னுடைய வாழ்க்கையிலே நடக்க போகிறது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கையில கடந்து போராடிட்டு இருக்கிறது இல்லை, அவருடைய பலத்தினால் எல்லா வாழ்க்கையின் போராட்டங்களை சந்திப்பது. அதனால எப்பவும் நடக்கிறதெல்லாம் மிகவும் அதிகமாய், நாம் நினைக்கிறது கேட்கிறது மிகவும் அதிகமாய். திருப்போம் எபேசியர் 1. பவுல் பாருங்க, எப்பவும் அந்த எண்ணங்களால் நிறைந்திருக்கிறார். அவருடைய பேச்சே வித்தியாசமா இருக்குது. அவர் இப்படிப்பட்ட வெளிப்பாடு அவருடைய உள்ளத்தை நிரப்புகிறது. அவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறார், கிறிஸ்து அவருக்குள் இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறார். அது அப்படியே அவருடைய மனதையும் இருதயத்தை நிரப்பி இருக்கிறது. அதான் இருதயம் உறுதியாக இருக்கிற இருதயம். அதனால தான் சொல்றாரு ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அன்னைக்கு வாசித்து காமிச்சேன் இல்லையா? ஜீவனானாலும் மரணமானாலும் தேவதூதர்களானாலும் எதுவாக இருந்தாலும் என்னவா இருந்தாலும், என்ன பிரச்சனை என்ன போராட்டமாக இருந்தாலும் கிறிஸ்துவில் உள்ள அன்பை விட்டு எங்களை பிரிக்க மாட்டாது. எதுவுமே முடியாது. நான் உறுதியாக இருக்கிறேன்ற, செஞ்சே முடிப்பேங்கிறாரு. நான் நினைக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் மிகவும் அதிகம் தான் நடக்கின்றார். சரி, எபேசியர் 1 வாசிப்போம் 16. இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். பாருங்க, விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறார். விசுவாசிகளுக்காக என்ன ஜெபிக்கிறார் பாருங்க. நீங்க உங்களுக்காக என்ன ஜெபிக்கணும் அதை தான் இங்கே சொல்றார் அவர். ஒரு ஊழியக்காரர் விசுவாசிகளுக்காக என்ன ஜெபிக்க வேண்டும், ஒரு விசுவாசி தனக்காகவும் மற்ற விசுவாசிகளுக்காக என்ன ஜெபிக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரேயர். அப்படியே நீங்க எடுத்து வச்சு அப்படியே ஜெபிக்கலாம். 17ஆம் வசனத்திலிருந்து என்ன சொல்றாரு? தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தின் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படி. எதுக்கு மனக்கண்கள் திறக்கணும்? அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆண்டவரே, இவருக்கு வேலையை தாரோம், அவருக்கு அதை தாரோம், இதை தாரோம், இவருக்கு காசு தாரோம், இவருக்கு வீடு தாரோம், அப்படி ஜெபம் பண்ணல. அவர் என்ன சொல்றாரு? எல்லாம் இருக்குது ஆண்டவரே, எல்லாம் நீர் செய்து வச்சிருக்குது. இது அதையெல்லாம் விளங்கி கொள்ள, புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள மனக்கண்களை திறந்தரலும் சொல்றாரு. இவ்வளவு மேன்மையான காரியங்களை இவர்களுக்காக பண்ணியிருக்கிறீர் கல்வாரி சிலுவையின் மூலமாக. அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று. விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே அவர் காண்பிக்கிறாராம். என்ன காண்பிக்கிறாரு? தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம். அவர் நம்மிடத்தில் காண்பிக்கிற வல்லமையின் மகா மேன்மையின் மகத்துவம் என்ன? அந்த வல்லமையில மகா மேன்மையின் மகத்துவம் அடங்கி இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னன்னு விளங்கிக் கொள்ளும்படியாக மனக்கண்களை திறந்தருளும் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். இதெல்லாம் சபை விளங்கி கொண்டால், விசுவாசிகள் விளங்கி கொண்டால் அவருடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்கார செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாய் தலையாக தந்தருளினார். எல்லாரும் சொல்லுங்க, சபைக்கு.
ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லியிருக்குது. இதெல்லாம் ஏன் செஞ்சாராம்? ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த சர்ச், சபையின் பிரயோஜனத்துக்காக. நீங்க நினைக்கிறீங்களா அவர் கல்வாரி சிலுவையில் போய் மரிச்சு பாதாளம் வரைக்கும் சென்று பிசாசை போராடி ஜெயித்து அங்கிருந்து மேல வந்து எல்லாம் பண்ணதெல்லாம் அவருக்கா? அவருக்கு தேவையே இல்லை. இது அவர் ஏற்கனவே பரலோகத்தில் பிதாவின் வலது வாரத்தில் உட்கார்ந்து இருந்தவருங்க. அவர் தேவகுமாரன். அவருக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது. அவர் ஏன் வந்து இங்கே சிலுவையில் மறிக்கணும்? அவர் ஏன் பாதாளம் வரைக்கும் போகணும்? அவர் ஏன் பிசாசை ஜெயிக்கணும்? பிசாசு இவர் கால் தூசிக்கு சமானம். இவர் ஒன்றும் ஜெயிக்க வேண்டியதில்லை, இவர் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, இவர் ஒன்றும் நிரூபிக்க வேண்டியதில்லை. இதையெல்லாம் எதற்கு பண்ணார்? மனுஷனா இந்த உலகத்தில் வந்து மனுஷனுக்காக பண்ணார். ஏன்னா ஒரு மனுஷன் பண்ணானா எல்லா மனுஷனுக்கும் இது பொருந்தும். ஒரு மனுஷன் பிசாசை வெற்றி சிறந்தான் என்றால் அந்த வெற்றி எல்லா மனுஷருக்கும் சொந்தமாகிறது. ஒரு மனுஷன் பிசாசை வென்று அவனை வெளியரங்க கோலமாக்கி அவன் மேல் வெற்றி சிறந்தால், மனுஷன் வெற்றி சிறந்தான்னா அப்ப எல்லா மனுஷரும் வெற்றி சிறக்கலாம் என்கிற ஒரு சாத்தியக்கூறு உண்டாகிறது. இதை செய்வதற்காக தான் வந்தாரு. இதையெல்லாம் சபையின் பிரயோஜனத்துக்காக செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யார் பிரயோஜனத்துக்காக? அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா? நீங்க இதெல்லாம் அவர் பிரயோஜனத்துக்கு இல்லைங்க, சபையின் பிரயோஜனத்துக்காக. அதனால தான் இங்கே போதித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பிரயோஜனத்துக்காக. அவர் ஏன் தூக்கி அங்கே உட்கார வச்சார்? எல்லாத்தையும் அவர் பாதபலி கீழே என்னத்துக்கு போட்டாரு? எல்லா துரைத்தனங்கள், அதிகாரம், வல்லமை, கர்த்தத்துவம் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையில் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவரை ஏன் உயர்ந்திருக்க பண்ணுகிறார்னு சொன்னா சபையின் பிரயோஜனத்துக்காக. அவர் ஏன் அவ்வளவு உயரத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார்? எல்லா வல்லமைகளும் கர்த்தத்துவங்களும் ஏன் அவருக்கு கீழாக, அவருடைய கால்களுக்கு கீழாக போடப்பட்டிருக்கிறது? எல்லாம் சபையின் பிரயோஜனத்துக்காக. ஏன் இவ்வளவு வல்லமை? ஏன் நம்மிடத்தில் காண்பிக்கும் இந்த வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம்? ஏன்? இதெல்லாம் சபையின் பிரயோஜனத்துக்காக, உங்களுடைய பிரயோஜனத்துக்காக, என்னுடைய பிரயோஜனத்துக்காக. அப்ப எனக்குள் இருக்கிறவர் இவ்வளவையும் பண்ணிட்டு தான் வந்து உட்கார்ந்துக்கிட்டு என்ன அதையெல்லாம் எடுத்து அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதிலே வாழும்படியாக என்னை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார். இருக்கீங்களா? இருக்காரா? உள்ள உங்களுக்கு உள்ள யார் இருக்கா? சொல்றாங்க நாளைக்கு அந்த பிரச்சனை ஒரே பயமா இருக்குதுங்க. ஏன் பயப்படுறீங்க? உள்ள யார் இருக்கா? அவர் இருக்கிறார். இப்போ அவரை விசுவாசியுங்கள், அவரை நம்புங்கள். அவர் உங்களுக்கு ஞானத்தை தர, கிருபை தர, வார்த்தைகளை தர, என்ன பேச வேண்டும் என்று செய்ய, மனுஷர் கண்களில் தயவை தர எதிர்பாருங்கள். அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். பிசாசெல்லாம் அவருடைய பாதபடி கீழே இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று செய்யப்பட்டது. இதுக்கெல்லாம் கண்கள் திறக்கப்படட்டும். இருக்கீங்களா? அப்போ நமக்குள்ள எவ்விதமான ஒரு வல்லமை இருக்கிறது, எவ்விதமான ஆற்றல் இருக்கிறது என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா சபையின் பிரயோஜனத்துக்காக செய்திருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினபடி ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். திருப்பி அதே தான் வர்றாரு பாருங்க. உங்களில் எவ்வளவு கான்சியஸாக இருக்காரு பாருங்க. உள்ள யார் இருக்கிறது? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். சொல்றாரு, இந்த சரீரம் சாவுக்கு ஏதுவான சரீரமா இருக்குது. சில நேரத்தில் இதுல பலவீனத்தை காண்கிறீர்கள், வியாதியை காண்கிறீர்கள். ஆனா மறந்துடாதீங்க, வெறும் வியாதி தான் சரீரத்தில் இருக்குது, பலவீனம் தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. என்ன இருக்கிறது? தேவ ஆவியானவர் இருக்கிறார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாய் இருந்தால். இன்னும் எத்தனை ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம்? நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், பரிசுத்த ஆவியின் ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். இதெல்லாம் சொல்றாரு பாருங்க. உங்களுக்குள் வாசமாக இருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். அப்ப உங்களுக்குள் இருக்கிறவர் யார்? உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். யாரை உயிர்ப்பித்திருக்கிறார்? இயேசுவை கல்லறையிலிருந்து உயிர்ப்பித்து வெளியே கொண்டு வந்தவர். அவர் எங்க இருக்கிறார்? எனக்குள்ளே இருக்கிறார். அவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறார், பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த சரீரத்தின் அவயவங்களை சீராக இயங்கும்படி செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய தம்முடைய ஜீவனை எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார், பலனை கொடுத்து கொண்டிருக்கிறார். உயிர்ப்பிக்கிற பலப்படுத்துகிற ஆவியானவர் எனக்குள் இருந்து கொண்டு கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். இதெல்லாம் பாருங்க, சுகத்துக்கு, ஆரோக்கியத்துக்கு இதெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் எனக்குள் வாசமாய் இருக்கிறபடினாலே என்னுடைய சரீரத்தையும் அவர் உயிர்ப்பிக்கிறார், பலப்படுத்துகிறார், உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே நிரப்புகிறார். இதுதான் உண்மை. பரிசுத்த பவுல் அதையே தான் யோசிச்சுட்டு இருக்கிறார் பாருங்க. அதையே தான் எண்ணிக்கொண்டிருக்கிறார், அதையே தான் மற்றவர்களுக்கும் சொல்லுகிறார். சரி, அப்ப உங்களுக்குள் இருக்கிறவர் 3 காரியங்களை பண்றாரு பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிறவர் என்ன பண்றாரு? ஒண்ணு, உங்களுக்குள்ள வந்த உடனே என்ன பண்றாரு? புது சிருஷ்டியாக மாற்றுகிறார்.
இதுக்கெல்லாம் வசனம் காமிக்கிறாருங்க. புது சிருஷ்டியா மாற்றுகிறார். இரண்டாவது, தெய்வீக சுவாபத்தையும் தேவனுடைய ஜீவனையும் உங்களுக்குள்ளாக வைத்து கட்டி எழுப்புகிறார். தேவனுடைய சுவாபத்தை தேவனை போன்றவர்களாய் நீங்கள் இருக்கும்படியாக உங்களுக்குள்ள இருந்து கொண்டு உங்களை அவர் கட்டி கொண்டிருக்கிறார். இந்த வேலை நடந்துகிட்டு இருக்குது. இப்போ புது சிருஷ்டி ஆக்குறது மட்டுமல்ல, உங்களை தம்மை போலவே ஆக்கும்படியாக உள்ள இருந்து வசனத்தை வைத்து என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? அவருடைய சுவாபத்தையும் அவருடைய ஜீவனையும் நீங்கள் உடையவர்களாக இருக்கும்படியாக உங்களை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். மூன்றாவது, உங்களை கொண்டு இந்த உலகத்துக்கும் சபைக்கும் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். உங்களை கொண்டு இந்த 3 காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிறவர். எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர். அவர் என்ன பண்றாரு? சிருஷ்டிக்கிறார். ரெண்டாவது என்ன பண்றாரு? தெய்வீக சுவாபத்தை எனக்குள்ள வைத்து கட்டி கொண்டிருக்கிறார். மூன்றாவது, என் மூலமாக மற்றவர்களுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் நடந்து கொண்டிருக்குது. அப்ப எனக்குள்ள இருக்கிறவர் சொல்லும்போது இந்த 3 காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஒன்னொன்னா பார்ப்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்கள். 1:18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். எப்படி நம்மை ஜனிப்பித்தார்? மறுபடியும் பிறக்க செய்தார். சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். யோவான் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். யோவான் 3:5-8 வரை. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்னிடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவனவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். அப்ப பாருங்க, இந்த மறுபிறப்பு என்பது, இந்த புது சிருஷ்டிப்பு என்பது எப்படி உண்டாகிறது? தேவனுடைய வார்த்தையை கொண்டு தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே நடப்பிக்கிறார். அப்ப உள்ள வருகிற அவர், இந்த பெரியவர், உலகத்தில் இருக்கிற காட்டில் பெரியவர்னு சொல்றாரு. உள்ள வந்தவன் என்ன பண்றாரு? வசனத்தை வைத்து நம்மை புது சிருஷ்டிகளாக்கி நம்மை மறுபடியும் பிறக்க செய்து புது சிருஷ்டிப்புகளாக நம்மை உருவாக்குகிறார், ஜெனிப்பிக்க பண்ணுகிறார். இதான் முதலாவது காரியம். இரண்டாவது காரியம் என்ன? நமக்குள்ளாக அவர் தம்முடைய வார்த்தையை வைத்து தம்முடைய சுவாபத்தையும் தம்முடைய ஜீவனையும் நமக்குள்ளாக கட்டி எழுப்புகிறார். He builds the nature and the life of God in us. திருப்போம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். பிலிப்பியர் 2 என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? இப்போ விசுவாசி ஆயிட்டீங்க, மறுபடியும் பிறந்துட்டீங்க, இப்பொழுது ஜெனிப்பிக்கப்பட்டுட்டீங்க. உள்ள வந்தவன அதை தான் பண்ணார். முதல்ல அதை பண்ணிட்டு அடுத்தபடியாக என்ன பண்ணுகிறார்? 2:13 பாருங்க. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அப்ப பாருங்க, உள்ள இருந்துட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறார். என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? நமக்குள்ளே விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, அவருடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றும்படியாக, அவருடைய நோக்கங்களை நீங்கள் நிறைவேற்றும்படியாக, அதற்கேற்ற விருப்பங்களையும் அதற்கேற்ற செய்கையையும் உங்களுக்குள்ளிருந்து கொண்டு உண்டாக்கி கொண்டிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ளிருந்து உண்டாக்கி கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு பெரிய வேலை நடந்துகிட்டு இருக்குதுங்க உள்ள. நீங்க மறுபடியும் பிறந்தது மட்டுமல்ல, அதன் பிறகு வந்து வசனத்தை கேட்க கேட்க என்ன நடக்கிறது? உங்களுக்குள்ள இருக்கிறவர் என்ன பண்ணுகிறார்? இந்த வசனத்தை வைத்து, இந்த வார்த்தைகளை வைத்து உள்ளே உங்களை கட்டி கொண்டிருக்கிறார். எதுக்காக கட்டி கொண்டிருக்கிறார்? என்னத்துக்காக? என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? அவர் அவருடைய சித்தத்தை நீங்கள் செய்யும்படியாக, அவருடைய விருப்பத்தை இந்த பூமியில் நிறைவேற்றும்படியாக, அவருடைய நோக்கங்களுக்காக நீங்கள் வாழும்படியாக, உங்களுக்குள்ளாக விருப்பத்தையும் செய்கையும் அவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? உண்டாக்கி கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு கிறிஸ்தவன் சொன்னா அவனுக்குள்ள விருப்பங்கள் உண்டாகிறது, ஆவியானவரால் விருப்பம் உண்டாகிறது. உள்ள இருக்கிற அந்த பெரியவர் விருப்பங்களை உண்டாக்குகிறார். நாம் பாருங்க, இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னால, ஆண்டவரை தெரியறதுக்கு முன்னால எந்த விருப்பமும் கிடையாது. காலேஜ் படிக்கிற நாட்களில் கூப்பிட்டு என்ன கேட்டிருந்தீங்கன்னா, என்ன பண்ண விரும்புகிறாய் கேட்டால் முடிச்சிருப்பேன் நான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. என்னவா இருக்க வேண்டும், என்ன பண்ண விரும்புகிறானா வேணும் மொழிப்போம். பேப்பரை கொடுத்து 4 வரியில் எழுதி காமி, என்னவா இருக்க விரும்புகிறாய் அப்படின்னு சொன்னா ஒன்றும் எழுதியிருக்க மாட்டோம். ஆனால் இயேசுவை அறிந்து கொண்டு அந்த பெரியவர் வந்து எனக்குள்ள வாசம் பண்ண ஆரம்பித்த உடனே
நான் அவருடைய வார்த்தையில கவனம் செலுத்த ஆரம்பித்த உடனே எனக்குள் எனக்கு அப்பாற்பட்ட, இயற்கைக்கு அப்பாற்பட்ட, எனக்கு மிகவும் எட்டாத உயரமான விருப்பங்கள் எனக்குள்ள வர ஆரம்பித்து விட்டது. அதனாலதான் இன்றைக்கு நான் இருக்கிறவண்ணம் இருக்க முடியுது, நாளைக்கு நான் இருக்கிறவண்ணமும் இருக்க முடியும். ஏன்னு சொன்னா எனக்குள்ளே அவர் விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். உள்ள வச்சு அதை கட்டி கொண்டே இருக்கிறார். ஒரு காரியத்துக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த காரியங்கள்லாம் எதற்காக எனக்கு கற்றுத்தருகிறார், எதற்காக உங்களுக்கு கற்றுத்தருகிறார்னா, என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார், உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். எதுக்காக? நம்ம எதற்காக அழைத்தாரோ, உண்டாக்கினாரோ, எதற்காக வைத்திருக்கிறாரோ, எதற்காக நாம் பிறந்திருக்கிறோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக, அந்த லக்கை அடையும்படியாக உங்களையும் என்னையும் அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். நம்முடைய எதிர்காலம் எங்க இருக்கிறது? நீங்க நினைக்காதீங்க. சில சொல்றாங்க, யார்கிட்டயா போய் நின்றுக்கிட்டு என் எதிர்காலமே உங்க கையில தான் இருக்குது. போச்சு, குடுமி உங்க கையில இருக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு. அவர் போட்டு ஆட்டுன்னு ஆட்ட போறாரு. உள்ள இருக்கிறவர் பற்றி அறிவே கிடையாது. பாருங்க, எதிர்காலம் அவங்க கையில தான் கிடையாது. என்னுடைய எதிர்காலம் எனக்குள்ள இருக்கிற அந்த பெரியவர், அவர் என்னை உள்ள இருந்து கொண்டு என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அதுதான் என்னுடைய எதிர்காலம். Christ in me is the hope of glory. Christ in me is my future. என்னுடைய எதிர்காலம் என்ன? எனக்குள் இருக்கும் கிறிஸ்து தான் என்னுடைய எதிர்காலம். அவருடைய எண்ணங்கள் என்னுடைய எதிர்காலம், அவருடைய நோக்கங்கள் என்னுடைய எதிர்காலம், அவருடைய உன்னதமான லட்சியங்கள் என்னுடைய எதிர்காலம், அவருடைய விருப்பங்கள் என்னுடைய எதிர்காலம், அவர் விரும்புகிற அவருடைய தயவுள்ள சித்தம் என்னுடைய எதிர்காலம். என்னுடைய எதிர்காலம் ஒளிமயமான எதிர்காலம். ஏனென்றால் அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி எல்லாவற்றையும் நான் செய்யும்படியாக அன்றாடம் எனக்குள்ள விருப்பத்தையும் செய்கையும் கொடுத்து என்னை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அப்ப இந்த உள்ள இருக்கிறவரை பற்றிய ஒரு பெரிய உணர்வு உண்டாக வேணும். பாருங்க, உள்ள இருக்கிறவரை லேசா நினைக்க கூடாது. அவர் யாரும் அலட்சியம் பண்ணிட்டு இருக்க கூடாது. பாருங்க, உள்ள இவ்வளவு பெரியவர் இருக்கிறாரு, சித்தத்துக்குள்ள நடத்த வல்லவரா இருக்கிறாரு. நிறைய பேர் இவரை உள்ள வச்சுக்கிட்டு, பிரதர் கர்த்தருடைய சித்தம் கொஞ்சம் எனக்கு கேட்டு சொல்லிடுங்க பிரதர் அப்படின்றாங்க. யார்கிட்டயே போய் கேட்கறது கர்த்தருடைய சித்தத்தை? அவங்களும் என்ன சொல்றாங்க, நீங்க வாங்க நாங்க கேட்டு சொல்றோம். அப்ப உள்ள ஒருத்தர் இருக்கிறார், இவ்வளவு பெரியவர் இருக்கிறார், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் இவரை உள்ள வச்சுக்கிட்டு அங்க போய் லைன்ல நின்றுட்டு இருக்கிறாங்க. அவரை விட சிறியவர்கிட்ட. அப்ப உள்ள இருக்கவருக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? அடிக்கடி ஒரு உதாரணம் கொடுக்குறது, போறோம் வழி தெரியல, நின்று ஒரு ஆளை வழி கேட்குறோம், ஐயா அந்த இடம் தெரியுமா உங்களுக்கு? ஐயோ அங்கதான் போறேன், நான் ஏறிட்டா காரில் நேராக கொண்டு போய் விட்டுறேன், ரொம்ப சிக்கலான வழியான நான் கரெக்டாக கொண்டு போய் விட்டுறேன் வாங்க அப்படிங்கிறாரு. உள்ள ஏறி உட்கார்ந்த பிறகு நான் அடுத்த தெருமுனையில் போய் நின்று இன்னொரு ஆளை கூப்பிட்டு, இந்த இடம் தெரியுமாப்பான்னா இந்த ஆள் என்ன நினைப்பான்? இந்த ஆள் கிறுக்கா பிடிச்சிருக்குன்னு நினைப்பான். என்ன ஒரு கொழுப்பு இருந்தா என்னையும் கேட்டுட்டு நான் வண்டிலையும் ஏற்றிக்கிட்டு அடுத்த சந்தில் போய் நின்றுக்கிட்டு இன்னொரு ஆளை இந்த வழி தெரியுமான்னு கேட்டால் அப்போ என்ன கொஞ்சம் கூட ஒரு மதிக்கிற மாதிரி இல்லையே, இல்லையா? அப்படிதானே யோசிப்போம் நம்ம ஏறி உட்கார்ந்துருந்தா. அப்போ தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தன் அவர் உனக்குள்ளே இருந்து தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உன்னை நடத்துகிறேன், உன்னை கொண்டு போய் விடுறேன், உன்னுடைய லட்சியத்தை உனக்காக தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை திட்டத்தை நிறைவேற்ற நான் உதவுறேன்னு சொல்லி அவர் உள்ள இருந்துட்டு நடத்துறாரு. உள்ளேயே கைடு இருக்கிறார், உள்ளேயே நடத்த வல்லவர் இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ நாம் அவர் மேலதான் பெரிய கவனத்தை செலுத்த வேணும். பாருங்க, அங்கேயும் இங்கேயும் அலையறதை விட்டு போட்டு இதை அறிந்து கொள்ள வேண்டும். எனக்குள் இருக்கிறவரோடு ஒரு ஐக்கியம், எனக்கு நெருக்கம் ஏற்பட வேண்டும், அவரோடு ஒரு பெரிய உறவு எனக்கு உண்டாக வேண்டும், அவருடைய மனதை அறிந்து கொள்ளுகிற ஒரு இணக்கம் எனக்கு உண்டாக வேண்டும், அவருடைய எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்களாக நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் ஒவ்வொரு நாளும் அவரை நான் எதிர்பார்க்க வேண்டும். எனக்குள் இருக்கிறவர் என்னை நடத்துவார் என்பதை நான் எதிர்பார்க்க வேண்டும். எந்திரிச்சவன எனக்குள் இருக்கிறவரை பற்றி நான் எண்ணி பார்க்க வேண்டும். எனக்குள்ள இருக்கிறவருக்கு முதல்ல நான் ஹலோ சொல்லணும். ஹலோ, இவரை கண்டுக்கிறதே கிடையாது. இன்னைக்கு யாரை பிடிக்கலாம் பிரதர்? இவரை பிடிச்சி தொங்கலாமா, அவரை பிடிச்சி தொங்கலாம். இங்க இருக்கிறார் பாருங்க, இவரை தொங்கவே இல்லை, அவர் ரெடியா இருக்கிறாரு உதவி செய்யறதுக்குன்னு உள்ள இருக்கிறாரு. அவரை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கிறதே கிடையாது. எத்தனை பேர் யோசிக்க போறீங்க ஒவ்வொரு நாளும்? எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் சொல்லுங்க. அவர் விருப்பத்தையும் நோக்கத்தையும் கொடுத்து அவர் தம்முடைய தயவுள்ள சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றும்படி அவங்களை நடத்தி வெற்றிகரமாக உங்களை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அதுல சந்தேகமே கிடையாது.